திருமதி சிவசங்கரி, இங்க மக்கள் நலமா இல்ல அப்படின்னு ஒரு எதிர்முழக்கத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைப்பது அப்படிங்கிறது, இதெல்லாம் நேரடியா முதலமைச்சர் கண்காணிப்பார் அப்படின்னு சொல்லும் போது நேரடியாக முதல்வருக்கான ஒரு எதிர்வினையாக எடப்பாடி பழனிசாமி இதை முன்வைக்கிறாரா? இல்ல மக்களின் குரலா ஒலிக்கிறோம் சார். நீங்க நலமா சார்? நான் நலம். நீங்கள் நலமான்ற ஒரு கேள்வியே என்னன்னா மக்கள் நலமா இல்லன்றதை தான் பிரதிபலிக்கிறது. ஒரு சந்தேகத்தோட இருக்கு. நீங்கள் நலமா, இப்ப நீங்க நலமான்னு என்ன கேட்டீங்க, நான் நலமா இருக்கேன்னு பதில் சொன்னேன். அப்ப நான் சந்தேகம், நீங்க என்ன கேட்ட, இப்ப நீங்க என்ன கேட்டதனால தான் நான் பதில் சொன்னேன். நான் நலமா இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருந்தா நீங்க அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. பேருக்கான உரையாடல் எல்லாம் பரவாயில்ல. ஒரு ஆட்சியாளர் தலைமையில ஒரு முதலமைச்சர் நீங்கள் நலமா அப்படின்றதே என்ன கேள்வி. அப்போ மக்கள் நலமா இல்லைன்றத அவர் உணர்றாரு. அதனாலதான் இதை கொண்டு வர்றாரு. ஏன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எங்களுடைய ஆட்சியில குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். இங்க வந்து ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனா அரசு அதிகாரிகள் மாறுவதில்லை. அது ஆட்சி, அதாவது IAS ஆபீசரோ IPS ஆபீசரோ அங்க இருக்க அதிகாரிகளோ யாரும் மாறுவதில்லை. ஆனா சிஸ்டம் அப்படியே தானே இருக்கும். அப்ப யார் அதை நிர்வகிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு? தேர்தல் ஒரே ஒரு கேள்விதான், ஒரு துணை கேள்விதான். தேர்தல் பரப்புரையில ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு வாக்காளர்களை பார்த்து கேட்டாங்க. அப்ப அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில் அந்த கேள்வி கேட்டாங்க. செய்வீர்களான்றது வேற சார், இது நலமான்றது வேற. நலமறிய ஆவல்ன்றது வேற. நலமான்றது என்னன்னா ஒட்டுமொத்தமா அவங்க வந்து நலமா இல்லைன்றத ஒரு உணர்றாரு. அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் சார். நீங்க அதான் சொல்ற குறை தீர்க்கும் முகாம்கள் ஆல்ரெடி இருந்துச்சு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்ன்றாரு. இங்க பேரு தான் பெருசா இருக்கு. ஏகப்பட்ட குழுக்களை நீங்க கொண்டு வந்தீங்க. சமூக நீதிக்குன்னு ஒரு குழுவை போட்டீங்க. ஆனா புதுக்கோட்டையிலும் நாங்குநேரியிலும் அவலங்கள் நடக்குது. புதுக்கோட்டையில தொடர்ந்து நடக்குது. தென் மாவட்டங்கள்ல தீண்டாமை அதிகமா இருக்கு. என்ன பண்ணீங்க? சமூக நீதி குழு என்ன பண்ணுச்சு? இன்ன வரைக்கும் வேங்க வேலுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்து பொருளாதார குழு நீங்க வந்த 3 வருஷத்துல எத்தனை லட்சம் கோடி? 3 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கேன். என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது? அதுக்கு ஏதாவது திட்டமிடுதல் இருக்கா? ஒரு தமிழன் மேல என்ன ஒரு 5 லட்சம் கோடி கடன் என்ன? நான் ஏத்துக்கிறேன். எதிர்க்கட்சிகள் குழு மேல குழு போட்டீங்க சார். இல்ல ஒரு தமிழர்கள் மேலயும் 5 லட்சம் கோடி. அது நம்ம டேட்டா தெளிவா சொல்லிரணும். அதுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிடுங்க. இல்ல நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க எதிர்க்கட்சிகள் தரப்புல இப்படி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறோம்னு சொல்றீங்க. ஆமா, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறதன் காரணமா இந்த திட்டம் எல்லாம் சரியா செயல்படுதாங்கிறத நாங்க நேரடி கண்காணிப்புல பாக்குறோம்ங்கறாங்க. 3 வருஷத்துல சார், 3 வருஷத்துல ஏகப்பட்ட குழுவை வந்து போட்டுருக்கீங்க. அந்த குழுவுனால என்ன நடந்துச்சு? அதனோட ஃபீட்பேக், இன்புட்னா அவுட்புட் இருக்கணும். அவுட்புட் இல்லன்னு தான் சொல்றேன். சமூக நீதி, பொருளாதார, மக்கள் கிட்டே போய் கேக்குறாங்க. 58 குழுக்கள் சார். கல்வி, மருத்துவம். இன்னைக்கு கல்வி என்ன சார்? விலையில்லா மிதிவண்டி கொடுத்தோம், விலையில்லான லேப்டாப் கொடுத்தோம். லேப்டாப்க்கு மட்டும் 950 கோடி என்ன ஒதுக்கணும். அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க சார். இன்னைக்கு வந்து நீங்களே கொடுக்கல மேடம். சார் இருங்க சார், நீங்க ஒரு நிமிஷம் கொடுக்கல. கொரோனா காலகட்டங்கள்ல பள்ளி வந்து இயங்கப்படல. அந்த நேரம் பொருளாதார சூழ்நிலை என்னன்றது மக்களுக்கு தெரியும். நீங்க 950 கோடி நாங்க ஒதுக்கணும். அப்புறம் ஆண்டுக்கு 1 லட்சம் மகளிருக்கு என்ன ஸ்கூட்டி கொடுத்தோம். அதுக்காக 250 ஸ்கூட்டி. ஆமா, முடிச்சிட்டோம் சார். சார் முடிச்சிட்டோம். அவங்க நேரா முடிச்சிட்டோம். நம்ம பதில் அப்புறம் சொல்லலாம். மேடம் மக்கள் பாக்குறாங்க. ஸ்கூட்டி கொடுத்தீங்க. அம்மா இது கொடுத்தோம். அம்மா ஸ்கூட்டி கொடுத்தோமே. அது 1 லட்சம் மகள் 250 கோடி நாங்க ஒதுக்கணும். அதையும் நீங்க நிறுத்திட்டீங்க. தாலிக்கு தங்கம் 1000 கோடி ஒதுக்கணும். அதையும் நீங்க நிறுத்திட்டு புதுமை பெண் 36,000 பெருசா. தாலிக்கு தங்கம் திட்டம் தான் வேற வடிவத்துல மாத்தி அது பெண்களுக்கு உதவி தொகையா கொடுக்கணும். 3 வருஷத்துக்கு எவ்வளவு சார்? 36,000 சார். நீங்க 50,000 பிளஸ் 1 பவுன் நகை இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். 1 பவுன் நகை பிளஸ் 25,000 75,000 பெருசா 36,000 பெருசா? அதுல கூட நான் 2,75,000 பேருக்கு தான் கொடுத்துருக்கேன். மக்கள் நல திட்டங்களை வந்து நிறுத்திட்டு இன்னைக்கு அம்மா உணவுகள் கூட கேள்விக்குறியா இருக்கு. நஷ்டத்துல போகுது. மேயர் பிரியா சொல்றாங்க. ஒரு பெரிய பட்டியல் சொல்றாங்க. இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கு, மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அப்ப போகாத மக்கள் கிட்ட நம்ம போய் நலமான கேட்கறது மூலமா எல்லார்கிட்டயும் போயிருக்கா இல்லையாங்கறத தெரிஞ்சுக்கிறோம்ங்கறாங்க. எல்லாம் மிக்ஸி, கிரைண்டர், பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க பாரு, சைக்கிள். இதெல்லாம் வந்து பக்கத்து மாநிலமே பாராட்டக்கூடிய அளவுக்கு இவர் சொன்னார் பாரு. தமிழ்நாடே ஒட்டுமொத்த இந்தியாக்கா மக்கள் நல திட்டங்கள முன்னோடியா இருக்குன்னா அதுல அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் தான் சார். எண்ணற்ற திட்டங்கள். பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் 18,000 என்ன பண்ணீங்க? அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க. தாய் செய் பெட்டகம் இதெல்லாம் இன்னைக்கு என்ன செயல்படுத்திட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு புதுமை பெண் 36,000 அதுல கூட எத்தனை லட்சம் பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க? 2,75,000 பேர் தான் பயனாளிகளா? அது என்ன புள்ளி விவரம், என்ன டேட்டா ஏதாவது உங்க கையில இருக்கா? இந்த புள்ளி விவரத்தை அதிகாரிகள் சொல்லி நீங்க அது தப்புன்னு சொல்றது பதிலா மக்கள் கிட்டயே போய் கேட்டு மக்களே சொல்லட்டும்னு சொல்றாங்க. அதுதான் ஜனநாயகம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சருக்கோ சிறப்பு குறை தீர்க்கும் முகாமுக்கோ இதுக்கோ என்ன நீங்க மனுவை கொண்டு போற மூதாட்டி அடிச்சு விரட்டுறாங்க சார். இன்னைக்கு குடிமராமத்து பணிக்காக
ஆகாய தாமரைகள் நிறைஞ்சு கிடக்குதுன்னு அந்த மனுவை கொண்டு போய் டெல்டால ஒவ்வொரு விவசாயியும் கொடுக்கும்போது அது கன்சிடரே பண்ணல. மனுவை கொண்டு போய் சேர்த்து, நான் தான் சொன்னேன், இன்னைக்கு சிஸ்டம் வந்து ஒரே சிஸ்டம் தானே சார். ஆட்சியாளர்கள் அதிமுக அமைச்சரவை இருந்துச்சு, இன்னைக்கு திமுக அமைச்சரவை. திருப்பூர்ல ஒரு மதுக்கடையை அடைக்க கோரி பெண்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினப்ப அங்க ஒரு காவல் அதிகாரி ஒரு பெண்ணினுடைய கன்னத்துல அரைஞ்சார். உங்களுக்கு சிவசங்கரிக்கு நினைவு இருக்கும்னு நான் நல்லா நான் சொல்லட்டுமா? இப்ப மயிலாடுதுறை 6 மாவட்டங்களை பிரிச்சார் எடப்பாடியார். 3 மாவட்டங்கள் பிரிக்கிறீங்க, இன்னும் பிரிக்க முடியல. அங்க போன ரமேஷ் என்ற மீனவர் நீங்க கொடுத்த பரிசு தொகை உங்க கையில, ஏன்னா சீர்காழி, தரங்கம்பாடி இங்க இடங்கள்லாம் மயிலாடுதுறை மிக அதிக அளவுல மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டுச்சு சார். நீங்க எத்தனை பேருக்கு இழப்பீடு கொடுத்தீங்க? ஒரே 1000 ரூபாய் 2 தாளுக்கு கொடுத்தீங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களும் அந்த விவசாயிகளும் எவ்வளவு கண்ணீரோடு இருப்பாங்க. ஒரே 13,000 கொடுத்தீங்க. ஆனா நீங்கள் நலமா திட்டம் சீர்காழி தரங்கம்பாடிக்கோ மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும். நம்ம ஒரு கிளாரிபிகேஷன் இல்ல நான் ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு பேச விடுறேன். நீங்க ஒரு கிளாரிட்டி கொடுங்கன்னு கேக்குறேன். நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. குழுக்கள் அமைப்பது என்பது வேறு, சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தி அதை எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது வேற, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறதுங்கிறது வேற. இது எல்லாத்தையும் செயல்படுதான்னு கேக்குறது வேற. சார் நீங்க இது எல்லாமே ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையது தான் சார். இது எல்லாமே மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம் தானே. மனுவை கொடுக்கறதும் மக்கள் தானே, அதை தீர்த்து வைக்கிறதும் அரசு தானே. அப்ப எல்லாமே எப்படி வேற வேற? நான் தான் சொல்றேனே, சராசரியா ஒரு சாமானியர், ஒரு நெசவாளர், ஒரு விவசாயி ஒரு மனுவை கொண்டு போய் கலெக்டர் கொடுத்து அதை கொண்டு சரியா செய்ய முடியலனா சிஸ்டம் ஒரே சிஸ்டம் தான். அப்ப சிஸ்டம் ஃபெயிலியர், அரசு இயந்திரம் ஃபெயிலியர். அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. களத்துல பிரதிபலிக்கிறதுனால தான் எலெக்ஷன் வருதுன்னு இன்னைக்கு செவிலியர்கள் போராட்டம், அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் பொங்கலுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறாங்க சார். சட்ட ஒழுங்கு ஒரே பேட்டர்ன்ல கொலை நடக்குது. இருக்கு சார், ஒரே பேட்டர்ன்ல பெட்ரோல் வெடிகுண்டு வீசி கொலைப்படுது. என்ன பண்றீங்க? இன்னைக்கு வந்து என்ன கொலை நகரமா தலைநகரமான்ற அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு சார். சட்ட ஒழுங்கு தான் சார் பிரதானமான விஷயம். ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். அதையே நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. அடுத்த ஸ்டுடியோல அரசு இயந்திரம் முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது. அதை மறைப்பதற்காக ஏதாவது புது புது திட்டங்களை நீங்க பெயர் மட்டுமே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஒரு வடிவம் தான் நீங்கள் நலமா திட்டம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், இயல்பாக எதிர்கட்சிகள் சார்பாக, இன்னும் சொல்ல போனா தோழமை கட்சிகள் எங்களை போன்றவர்கள் சார்பாக கூட மக்களிடம் இருக்கக்கூடிய குறைகள், அவங்க சொல்லுகிற குறைகளை நாங்க அரசுக்கு கொண்டு போய் வைக்கிறோம், ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு கொண்டு போறோம். இப்ப எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில எடப்பாடியார் இயல்பாகவே மிகவும் அழுத்தமாக அவரு பேசுறாரு. இப்ப பிரச்சனை என்ன? மக்களுக்கு இன்னும் குறை இருக்கியா? உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் யாருக்கு போய் சேரணுமோ அப்படி எல்லாருக்கும் போய் சேரலையா என்று எடப்பாடியார் சொல்றார். இப்ப நீங்கள் நலமா என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தா அதை முதல்ல வரவேற்க வேண்டாமா? ஏன்னா இந்த திட்டம் என்ன சொல்லுது என்றால், முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் நேரடியாக பயனாளிகளுடன் பேசுவார்கள். அப்ப அவங்க தங்களுடைய குறைகளை சொல்லலாம் இல்லையா? வாய்ப்பு தரப்படுதுல. நேரடியா சந்திக்கிறதுனா தொலைபேசி மூலமாக நேரடியா பேசுவது என்றால் அப்ப அது நல்லது தானே. இந்த ஒரு சிஸ்டம் என்பது அடிஷனல் சிஸ்டம். ஒட்டுமொத்த கண்காணிப்பு இயந்திரமும் அரசு கிட்ட இருக்கும் போது நீங்க நேரடியா மக்கள் கிட்ட போவது ஒரு அரசியல் தேர்தல் நேரத்துல நீங்க வந்து அரசியல் செய்றீங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்க சொல்லட்டுங்க. நான் கேட்கறது இப்ப அவங்க மூலமா மட்டும் இல்ல, இந்த தொலைக்காட்சி விவாதத்தின் மூலமாக மக்களை பார்த்து கேட்கிறேன். எங்க உங்களுக்கு சில குறைகள் இருக்கு. உதாரணமாக இந்த 1000 ரூபாய் விவகாரம் வச்சுக்கோமே, உரிமை தொகை எங்களுக்கு சில பேருக்கு வரலன்னு இப்ப அவங்க நேரடியா கேட்கலாம்ல போன்ல. அதே போல புதுமை பெண் திட்டம், சிவசங்கரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சில ஒப்பு நோக்குல சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு பணம் தரப்படுகிறது. மாதம் 1000 ரூபாய், 3 ஆண்டுகளுக்கு 36,000 ரூபான்னு அவங்க இந்த கணக்கெல்லாம் சரிதான். அந்த ரூபாயும் சில மாணவிகளுக்கு, தகுதி உடைய மாணவிகளுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், உரிய மாணவிகளுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்ப அந்த மாணவிகள் நேரம் பேசலாம்ல, சார் எனக்கு கிடைக்கல சார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்குன்னு ஒரு தனி துறை இருக்கு, இதுக்குன்னு ஒரு கலெக்டர் இருக்காரு, இதுக்குன்னு ஏற்பாடுகள் இருக்கு, மனு கொடுக்கணும், அதன் மூலமா வரட்டுமே, அதுவும் நடக்கும். இப்ப அதெல்லாம் மூடிட்டாங்களா? இல்ல இப்ப நீங்க அதை பூரா மூடிட்டு இதை கொண்டு வந்தாலாவது நம்ம குறை சொல்லலாம். அத்தோடு சேர்த்து இந்த மாதிரி இந்த நலத்திட்டம் உங்களுக்கு போய் சேர்ந்திருக்கா, நலத்திட்டம் போய் சேர்ந்திருக்கா என்பதை விசாரிக்கிற நீங்கள் நலமா?
நம்ம சிவசங்கரி அவங்க வேற ஒரு மாதிரி நீங்க நலமான்னு கேட்டாலே எல்லாரும் மோசம்தான் என்று ஒரு புதிய வியாக்கியானம் தர்றாங்க. நமக்கு பயமா இருக்கு யாரையா பார்த்து இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க ஏற்கனவே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் கள ஆய்வில் முதலமைச்சரின் முகவரி மாவட்ட ஆட்சியர் ஒரு 4 நாள் அந்த கிராமத்திலே தங்கியிருந்து ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த திட்டம்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க அந்த திட்டம் எல்லாம் இருக்கட்டுங்க, இருக்குதுங்க. அத்தோடு சேர்த்து நேரடியா இப்ப நான் முதலமைச்சர் துவக்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வர்றேன். இப்ப அமைச்சர் ஏவா வேணும்னு நினைக்கிறேன், அவர் ஒரு பயனாளியோட பேசுறாரு. அப்ப அப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் பேச வேண்டிய நிலைமை. அப்ப அமைச்சர்கிட்ட என் குறைய சொல்ல முடியும் என்றால் இந்த வளமையான இந்த முறையில போய் வந்து அது அப்புறம் நடக்கு நேரடியாக பேசுறேன். அப்படி என்றால் ஏன் நம்ம வரவேற்க கூடாது? நான் ஒன்றை ஏற்றுக்கொண்டு திமுக நண்பர் கூட அதான் அழகா சொன்னார், ஐயா எந்த ஒரு திட்டத்திலையும் வந்து நிறைவேற்றப்படும் பொழுது சிறு குறைகள் இருக்கக்கூடும், அந்த குறைகளை நீக்குவதற்கு நேரடியாக ஆட்சியாளருடன் அமைச்சருடனே பேசுகிற ஒரு திட்டம் நீங்கள் நலமா? அதை கிண்டல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கள் நலமான்னு கேட்டா நாங்கள் நலமாக இல்லைன்னு பதில் சொல்லுவோம்னா அப்புறமேல என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க எல்லாரும். இல்ல நீங்க இப்ப இந்த திட்டத்தை தொடங்கின உடனேயே நீங்கள் நலமாக தொடங்கி இருந்தாலோ அல்லது ஒரு ஓராண்டில் அப்படி ஒரு திட்டத்தை தொடங்கி இருந்தாலோ கேள்வி எழாது. 95% எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டது, எல்லா திட்டங்களும் மக்களிடம் போய் சென்று சேர்ந்து விட்டதுன்னு ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகாக நீங்கள் நலமா என்கிற திட்டத்தை மக்களவை தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பா தொடங்குறது அரசியல் அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாமே அரசியல் தாங்க, நான் ஒண்ணும் மறுக்கலைங்க. வாழ்வு ஆட்சி ஒரு காரியத்தை பண்ண அது அரசியல் தான். அரசியல் நான் இப்படி பாக்குறேன். ஏங்க இப்பவாது இப்படி ஒரு திட்டம் வருதுன்னு பாருங்களேன். நான் அதுக்குதான் அடிக்கடி தேர்தல் வரணுங்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நான் ஏன் வெறுக்கிறேன் என்றால் சட்டமன்றத்துக்கு தனியா தாயா தேர்தல் நடக்கணும், அப்பதான் அதை பத்தி பேச முடியும். மக்களவைக்கு தனியா தாயா தேர்தல் நடக்கணும், அப்பதான் பேச முடியும். எனக்கு தேர்தல் வரும் பொழுதுதானுங்க இயல்பாக ஆட்சியாளர்களுடைய சிந்தனையில புது புது விஷயம் பறக்கும். ஏன்னா அவங்க மக்களை போய் சந்திக்கிற கட்டம் ஏற்கனவே சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க குறை சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த திட்டங்கள்ல இருக்கு அப்படின்னு. எனக்கு மிகவும் பிடித்த திட்டம் இந்த காலை உணவு திட்டம். எவ்வளவு பெரிய விஷயம் எங்க வந்து நான் ஒப்புக்கொள்கிற எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு, கலைஞர் அதை மேம்படுத்தினாரு. ஆனா அவங்க கூட செய்யாத திட்டம் காலையிலும் உணவு. அது எவ்வளவு பெரிய விஷயம் ஏழை குடும்பங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி திட்டம், அந்த திட்டத்துல என்ன குறைபாடு இருக்குது? சரி, அப்ப நீங்க அரசு இப்பவாவது இந்த முயற்சியை எடுக்குதே, இது நல்லதுதான், இது அரசியல் தான் அப்படின்னு சொன்னா அப்ப எதிர்க்கட்சிகள் மக்கள் நலமாக இல்லை அப்படின்னு அவர்கள் எதிர்வாதத்தை முன்வைப்பதும் அரசியல் தானே? அப்ப அதையும் சரின்னு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது நாங்க ஏற்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, அது அரசியல். நான் அதுக்கு தான் பதில் சொன்னேன். நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்று மக்கள் சொல்லுவாங்க, அப்படி என்றால் அது என்ன? அதுவும் அரசியலா வச்சுக்கோங்க. வந்து இந்த வார்த்தையை எனக்கு பிடிக்கிறதுல அரசியலா இல்லையா, எல்லாமே அரசியல் தாயா. தேர்தலுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணா, தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணா, மக்களுக்காக பொது வாழ்வு என்றால் அரசியல், அரசாங்கம் செயல்பாட்டை செய்கிறது என்றாலே அரசியல். நான் கேட்பது இதே எதிர்க்கட்சி தலைவர் குறைகள்ங்கிறாரு. குறைகள் மக்களிடம் இருந்தால் நேரடியாக எங்களுக்கு சொல்லட்டும் என்று முதலமைச்சரோட திட்டத்தை ஆரம்பிச்சா அதையும் கேள்வி கிட்ட பண்ணா அது என்ன நியாயம்? எனக்கு புரியல. சரி, பாக்குற மக்களுக்கு தெரியும். சரி, திரு அருணன் உங்களுடைய முதற்கட்ட பார்வை எடுத்து யாரும் இன்னும் முதல் கருத்து பதிவு பண்ணல. இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு பத்திரிகையாளர் கதறார் சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல, அவருக்கே பாதுகாப்பு தரல. அப்ப என்ன மாதிரி விஷயம்? ஒரு சிஸ்டம்ன்றதுதான் சார் முக்கியம். வந்து நீங்க அடுத்து இன்னொரு விஷயம் பேசலாம், அடுத்த சுற்றுகள்ல பேசுங்க. காலை முதற்கட்ட பார்வை வாங்குவோம். எல்லாரும் காத்திருக்காங்க, எல்லாரும் காத்திருக்காங்க, பேசி வந்து மறைக்க கூடாது. காலை சிற்றுண்டி திட்டம் எடப்பாடி உங்களுக்கு நேரத்துல நம்ம பேசுவோம். திரு மணிகண்டன் எடுத்து பாருங்க, அடுத்த சுற்றுல பேசலாம். மேடம் அடுத்த சுற்றுல பேசலாம். முதற்கட்ட பார்வையை இன்னும் 3 பேர் பேசுறோம். வெயிட் பண்ணுங்க.